வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ரொம்ப சிம்பிளாக அப்படி குயிக்காக ஒரு பிரியாணி, அதாவது மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் வந்து விட்டுருக்கோம். நம்ம தனி ஆயிலில் கூட செஞ்சுக்கலாம். ஹோல் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதோடு சேர்த்து நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்து ரம்பை இலையும் போட்டிருக்கோம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து சின்ன கல்லாரி வெங்காயம் நல்லா நிறைய அள்ளி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நல்லா சூடாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின உடனே மறந்து போய் உங்கள்கிட்ட காமிக்காமல் தயிர் விட்டு கசந்துட்டேன். அதையும் வதக்கிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், கரம் மசாலா, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி போட்டுக்கலாம். பெரிய தக்காளியாக ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். 2.5 டம்ளர் அரிசிக்கு. தக்காளி வதங்குற டைம்லேயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மட்டன்லேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம தோட்டத்தில் பறித்த மல்லி இலை, புதினா இலை போட்டுக்கலாம். 2.5 டம்ளர் அரிசிக்கு 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து மட்டன் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துக்கலாம். கொதிச்சிருச்சு, மூடி வச்சிடலாம்.